ஹாய் டீச்சர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கல்வி செய்தியில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 17க்குள் முழாண்டு தேர்வு பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் விளக்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம். ஆல்ரெடி நமக்கு எலெக்ஷன் டேட் இதெல்லாமே சொல்லிட்டாங்க. இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு ஆனுவல் கேலண்டரில் எக்ஸாம்ஸ் எப்போ நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போது எலெக்ஷன் டேட் அறிவிச்சிருக்கிறதுனால எக்ஸாம்ஸ் எல்லாமே முன்கூட்டியே முடிக்கிறதுக்கு திட்டம் அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் 1 முதல் 9 மற்றும் 11ஆம் வகுப்புகளுக்கான முழாண்டு தேர்வுகளை ஏப்ரல் 17க்குள் நடத்தி முடிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழக பள்ளிக்கல்வி பாடத்திட்டத்தில் +2 பொதுத் தேர்வு மார்ச் 2ஆம் தேதியும் 10ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வு மார்ச் 11ஆம் தேதியும் தொடங்கப்பட்டன. அதே மாதிரி 1 முதல் 9 மற்றும் 11ஆம் வகுப்புகளுக்கான முழாண்டு மற்றும் இறுதி பருவத் தேர்வுகள் ஏப்ரல் 10 முதல் 24 வரை நடத்தப்படும் என பள்ளிக்கல்வித்துறை ஏற்கனவே வெளியிட்டுள்ள வருடாந்திர நாட்காட்டியில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கிடையே தமிழக சட்டப்பேரவை தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற உள்ளது. வகுப்பறைகள் வாக்குச்சாவடி மையங்களாக செயல்பட உள்ளதால் 1 முதல் 9ஆம் மற்றும் 11ஆம் வகுப்புகளுக்கான தேர்வுகளை முன்கூட்டியே நடத்தி முடிக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை தகவல் தெரிவித்திருந்தது. அதன்படி முழாண்டு தேர்வுகளை ஏப்ரல் 17க்குள் நடத்தி முடிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான தேர்வு அட்டவணை தயாரிக்கப்பட்டு துறையின் செயலர் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. ஓரிரு நாட்களில் அறிவிப்பு வெளியாகும் என்று துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் அப்படின்னு சொல்லி இன்னைக்கான அந்த நியூஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு எலெக்ஷன்ஸ் இதெல்லாமே இருக்கிறதுனால முன்கூட்டியே எக்ஸாம்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க. ஸோ என்னென்னக்கு என்னென்ன எக்ஸாம்ஸு எந்தெந்த ஸ்டாண்டர்டுக்கு எப்படி வைக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.